ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் முக்கியமான நியூஸ் அப்டேட்னா உங்களுக்கு தெரியும், மோடி வந்து யூஎஸ் போயிருக்காரு. அப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது, ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு 3-4 ஆர்டிகல் இருக்குது, அதை சம்மப் பண்ணலாம். பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல ரொம்ப கிளியராக இருங்க. ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு டஃபஸ்ட் டாபிக் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்றாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராக்டிக்கல் பாயிண்ட்னா, ப்ராக்டிக்கல் டாபிக்னா இன்டர்நேஷனல் அப்டேட் தான். அது எவ்வளோ பேர் அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம பேப்பரில் பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வரும், கீவேர்ட்ஸ்லாம் வரும், இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும்னு யோசிப்போம். பட் எல்லா டெக்னிக்கல் கீவேர்ட்ஸையும் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் டீலிங். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா மெயின் பாயிண்ட் என்ன இருக்கும், ட்ரேட் தான். அதாவது நான் நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்க என்ன பண்ணணும், நிறைய பொருளை விற்பனை பண்ணணும். நான் உன் கண்ட்ரியில் வந்து இந்த பொருளை என்ன பண்ணலாம், விற்பனை பண்ணவா, அப்படி கேட்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கவா, அவனை கேட்பா. ஸோ நீ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோ, பட் நான் என்ன பண்ணுறேன், என் பொருளை அங்கே உங்கள் ஊர் கிடப்புறேன், நீ வாங்கிக்கிறியா, இதான். ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற மெயின் பாயிண்ட் ட்ரேட் தான் இருக்கும். எல்லாருக்கும் வேலை தரணும்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் தான் மெயின் அல்டிமேட் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணணும், எல்லா கண்ட்ரிக்காரனுக்கும் தனக்கு பக்கத்து நாட்டில் எப்போது பிரச்சனை இருக்கும். இப்போ அவன் டேக்கிள் பண்ணுறது என்ன தேவை, மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஃபென்ஸில் அட்வான்ஸ் வெப்பன்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கும், யூஎஸில் இருக்கலாம், ஃப்ரான்ஸில் இருக்கலாம். இப்போ அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நாங்களும் விற்பனை பண்ணுறோன்னு சொன்னீங்களே, அப்போ எங்கள் நாட்டுக்கு எது தேவைன்னா மிலிட்ரி தான் தேவைப்படுது. அப்போ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் காசு தரோம். ஸோ உங்களுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், எங்களுக்கும் என்ன கிடைச்சது, டிஃபென்ஸ் கிடைச்சது. ஸோ மோஸ்ட் ரெண்டாவது மிலிட்ரி இருக்கும். அண்ட் மூணாவது முக்கியமானது, ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு டெக்னாலஜி டெவலப் ஆகுது இல்லை, அந்த டெக்னாலஜி யார்கிட்ட மோஸ்ட்லி இருக்கும், டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட. இப்போ எந்த ஒரு 2 கண்ட்ரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும், இன்னும் டெவலப் கண்ட்ரி இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்கா பேச வச்சுக்கலாம். இந்தியா பெரிய கண்ட்ரி, அப்போ இந்தியா என்ன பண்ணும், தாங்கிட்ட டெக்னாலஜி கொடுக்கும். இப்போ இந்தியா யூஎஸ் போதும்னா யூஎஸ்க்கு டெக்னாலஜியை வாங்க ஆசைப்படும். அப்போ இந்த மூணுத்தையுமே சேர்த்து பார்த்தா என்னது, ட்ரேட் தான் மெயின் கோர். நான் சில பொருள் அனுப்புகிறேன், வாங்கிக்கங்க, அப்போ தான் எங்கள் ஊரில் பிஸ்னஸ் நடக்கும். இன் ரிவர்ஸ்க்கு எங்கள் கண்ட்ரிக்கு தேவைப்படுறது டிஃபென்ஸு டெக்னாலஜி, இதை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சிம்பிள் விஷயத்தை தான் நிறைய கீவேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸை மெமரைஸ் பண்ண வேணாம், டீகோட் பண்ணி பார்த்துட்டு அது டிஃபென்ஸா இல்லை டெக்னாலஜியா இல்லை ட்ரேடா. ஸோ இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதான் காமன். இப்போ டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி, ரினியூவல் டெக்னாலஜி தான். அதாவது பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், ஆயில் யூஸ் பண்ணுறோம், கரெக்டா. இது இல்லாமல் சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இது அட்வான்ஸ்டு எனர்ஜியில். அப்போ இந்த பொருள் இந்தியா கொடுங்க. அப்போ நாம ஒன்று கேட்குறேன்னா அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டிமாண்ட் நியூஸில் வரும். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன் படிக்க போறீங்கனாலே எந்த கண்ட்ரி என்ன பொருள் அனுப்புது, என்ன பிஸ்னஸ் பண்ண போறாங்க, அந்த பிஸ்னஸ் யாருக்கு ப்ராஃபிட், இதான் விஷயமே. ஸோ எவ்வளோ பெரிய கீவேர்டு பார்த்தாலும் அந்த கீவேர்டுக்குள்ள இருக்கிற என்ன பிஸ்னஸ் டீலிங் மட்டும் பார்த்துருக்கு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ யோசிங்களேன், மோடி யூஎஸ்ஏ போகிறது எப்பயாவது ஒரு தான் போவார், ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் போவார். அப்போ என்ன பண்ணணும், இப்போ பேசின எல்லா விஷயத்தை பற்றி பேசணும்ல, அதான சான்ஸ். அதோட ரிசல்ட் தான் காம்பேக்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கீவேர்டு பார்க்க டஃபாக இருக்க மாதிரி இருக்கும், பட் உள்ள டிகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம். நமக்கு எதெல்லாம் முக்கியம், 2 கண்ட்ரியும் மாறி மாறி நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் ட்ரேட் அதிகமாக்கணும். ஓகே, ட்ரேடுக்கு இன்னொரு பேர் பிஸ்னஸ் சொல்லலாம், இல்லைன்னா காமர்ஸ் சொல்லலாமா, இது ஒன்று. அடுத்து மிலிட்ரி, மூணாவது டெக்னாலஜி. இந்த 3 விஷயத்துலையும் நம்ம 2 கண்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக்கணும், துரிதப்படுத்தணும், ஃபாஸ்ட் ஆக்கணும். அதுக்கு என்ன வார்த்தை, கேட்டலைஸ். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, கேட்டலைஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை துரிதப்படுத்தணுமா, சேம். கேட்டலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதில், ஃபார் மிலிட்ரி, காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதான் இந்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில் முக்கியமான வார்த்தையே மிலிட்ரி தான். மிலிட்ரி 1, காமர்ஸ் 2, டெக்னாலஜி 3. இந்த 3த்தும் சேர்த்து பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை, கேட்டலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மிலிட்ரி. பட் மிலிட்ரி என்ன பண்ணல, ஒரு கண்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணல, நாம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ மிலிட்ரி பார்ட்னர்ஷிப். ஸோ மிலிட்ரியில் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், அக்ரிமெண்ட் பண்ணலாம். காமர்ஸ் பிஸ்னஸ் ட்ரேட் என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் ஆக்கலாம். அசில்ரேட்டிங் ஃபாஸ்டா, காமர்ஸ்ல டெக்னாலஜி. ஸோ கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் அண்ட் அசில்ரேட்டிங் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதான் காம்பேக்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மிலிட்ரி, பிஸ்னஸ், டெக்னாலஜி, இதில் இதுக்கு முன்னாடி இல்லாதவருக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக்கலாம், நிறைய ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க உருவாக்குறதுன்னு, அங்கே இருக்கிற பியூரோக்ராட் உருவாக்குறதுன்னு. அப்போ சேம் மிலிட்ரி, காமர்ஸ், டெக்னாலஜி, நீங்கள் என்ன வார்த்தை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரியும் மாறிடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து யோசிங்களேன், இதான் ஃபர்ஸ்ட் டைமா மிலிட்ரி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பண்ணுறது, டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோமா, இல்லை. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி ஒன்று பண்ணியிருப்போம், அப்போ ஒரு நேம் உருவாக்கிருப்போம். ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கலாம், என்ன பண்ணுவோம், அந்த நேம் அப்டேட் பண்ணுவோம். பட் பிஸ்னஸ் ஒன்று தான், வால்யூம் அதிகமாகுது, ட்ரேட் அதிகமாகுது, பேர் மாற்றிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இந்தியா யூஎஸோட ஒன் லாஸ்ட் அப்டேட்னா காம்பேக்ட், என்ன வச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், ஓகே மிலிட்ரியில் பார்ட்னர்ஷிப் இருக்குது, என்னென்ன பொருள் வாங்க போகிறோம், பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறோம், டெக்னாலஜி என்ன வாங்க போகிறோம், அது ஒவ்வொரு ஆர்டிகலாக டிகிரி பண்ணிட்டு இருப்பாங்க, அதை அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, அப்போ சொல்லுங்களேன். ஸோ மோடியும் ட்ரம்ப் உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசுவாங்க, என் நாட்டில் நிறைய பொருள் இருக்குது, இது உங்க ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேக்ஸ் அதிகமாக போட்டுறீங்க, டேரிஃப் அதிகமாக்கிறீங்க. அப்போ ஒரு 100 ரூபாய் பொருள் நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா 20% டேக்ஸ் போட்டிங்கன்னா 120 ரூபாய் வைக்கிறீங்க. உங்கள் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது 120 ரூபா இருக்குது. என் பொருள் விலை அதிகமாகிடுச்சு, யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கே யாரும் வாங்க மாட்டாங்கன்னா எங்கள் கண்ட்ரியில் இந்த பொருள் உற்பத்தி பண்ண பிஸ்னஸ் ஆகிடும், ஃப்ளாப் ஆகிடும். அப்போ இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட் ஆகிடும், லாஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேரிஃபை சரி பண்ணுங்க, அதான் பாயிண்டாக இருக்கும். ட்ரம்ப் என்ன சொல்லுவார், நான் எந்த பொருள் மேலேயும் பிளைண்டாக டேரிஃப் போடல, என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, ரெசிப்ரோக்கல் பாலிசி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கண்ட்ரி எடுத்துகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு டேரிஃப் போடலாமா வேணாம் யோசிக்கும் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் என் குரூப்பை கூப்பிட்டுப்பேன், என்னோட ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம ஊர் பொருள் எந்த பொருள்லாம் இல்லை எவ்வளோ பொருள் வந்து
இந்தியாவில் டாக்ஸ் போடுறாங்க, எவ்வளோ டாக்ஸ் அப்படி விசாரிப்பேன். அப்படி விசாரிக்கும் போது என் கண்ட்ரி பொருளுக்கு உங்கள் நாட்டில் டேரிஃப் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், திருப்பி உன் பொருளுக்கு என்ன பண்ணுவேன், டாக்ஸ் போடுவேன். ரெசிப்ரோக்கலாக போச்சு. அப்போ எல்லா கண்ட்ரிக்கும் அப்படி தான். இப்போ சைனாக்கு நான் போட போகிறேன்னா என் பொருளை சைனா என்ன பண்ணுது, டேரிஃப் போடுதா, நான் திருப்பி போடுவேன். ரெசிப்ரோக்கல் பாலிசி தான் நான் ஃபாலோ பண்ணுறோம். அப்படி என்ன பண்ணேன், இந்த பட்ஜெட்டில் யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, நிறைய டேரிஃப் குறைக்க போகிறோம் சொன்னீங்களே. இப்போ குறைக்க போறீங்கன்னு அர்த்தம் நானும் குறைச்சிப்பேன். ஏன்னா ரெசிப்ரோக்கல் பாலிசி தான். அடுத்த ஒரு 5 monthsல இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ள டேரிஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சூப்பராக கம்மியாக்கிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அமெரிக்காவில் ஒரு பொருள் வந்துச்சுன்னா டேரிஃப் கம்மியாக்கிடுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இது புவர் கண்ட்ரி, இது டெவலப்டு கண்ட்ரி. எந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும், இல்லைனா எந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் வேலை கிடைச்சிருக்கும், டெவலப்டு தானே. இப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி எது, அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் எங்கே போறாங்க, பிசினஸ் பண்றவங்க, இந்தியாவில் இருந்த ஐடி செக்டர் போறவங்க, எல்லா கண்ட்ரில எல்லாம் சம்பளம் வாங்கணும் ஆசைப்படுறாங்க, எல்லாம் அங்கே போறாங்க. அப்படி அர்த்தம் யூஎஸ்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட். என்ன சொல்ல புரிச்சா, என் நாட்டில் ஒரு 4 பொருள் இருக்கு, இந்த பொருளை இந்த கண்ட்ரியில் போய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த கண்ட்ரி போய் பண்ணா டெவலப் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறதுனால எல்லா மக்களும் நிறைய பொருள் வாங்குவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரி என்ன பண்ணுன்னா, சைனா, இந்தியா எல்லாருமே அமெரிக்காவோட மார்க்கெட் டேப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வந்து ஒரு 100 பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா கண்ட்ரிஸ்க்கும். இந்த 100 பொருளில் 12 பொருள் எங்கே போகுது, அமெரிக்கா போகுது. இது கம்மி தானே, டெவலப்டு கண்ட்ரி தான் அதிகமாக பண்ணும். கரெக்டா? எந்த வருஷம், 2014. இப்போ 2024 வந்துருச்சா. லாஸ்ட் 10 yearsல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் ஆகிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கு அமெரிக்காவுக்கு. இப்போ நம்ம 100 பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதில் 17 பொருள் யூஎஸ்ஏக்கு போகுது. 17% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் இஸ் கோயிங் டு அமெரிக்கா. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ல, அது அக்சலரேட்டட் காமர்ஸ் வாட்ச் சொல்கிறோம், அதுதான் சொல்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை யார் நோட் பண்ணுவா, ட்ரம்ப் நோட் பண்ணுவார். என்ன யோசிப்பாரு, லாஸ்ட் 10 yearsா இந்தியா நிறைய பொருளை வருஷம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 10 yearsா நாம இந்தியாவுக்கு அனுப்புறோமா இல்லையா, அது முக்கியம் தானே. இந்தியாவே அனுப்பிட்டு இருந்துச்சுன்னா நாம காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம், நம்ம பொருளை வாங்கணும்ல. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன தெரிய வருது, ட்ரேடு பேலன்ஸா இல்லை, இம்பேலன்ஸா இருக்கு, டெபிசிட்டா இருக்கு. அதாவது இந்தியா ஒரு 100 பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா, வியாபாரம் பண்ணுதுன்னா அமெரிக்காவில், அமெரிக்கா ஒரு 70 பொருள் தான் இந்தியாவுக்கு அனுப்புது. அப்போ யாருக்கு அதிக லாபம், இந்தியாவுக்கு தான். நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுது யூஎஸ்ஏ. அப்போ யூஎஸ்ஏ இந்தியாவோட மார்க்கெட்டில் அதிகமாக பொருளை வந்து வித்து லாபம் சம்பாதிக்கிறத விட அதிகமான பொருளை இம்போர்ட் தான் பண்ணுது. அப்போ அதிகமான டாலர்ஸை காசு யாருக்கு தருது, இந்தியாவுக்கு தருது. இப்போ யூஎஸ்ஏக்கு ப்ராஃபிட் கிடையாது. இதை நோட் பண்ணுறாரு ட்ரம்ப். என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுல யூஎஸ்ஏக்கு என்ன இருக்கு, ஒரு டெபிசிட் இருக்கு, பேலன்ஸ் ஆகல. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் நிறைய பொருள் இந்தியாவுக்கு வாங்கிக்கோங்க. முக்கியமாக எங்கள் கிட்ட ஆயிலும் கேஸ் அதிகமாக இருக்கு, இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுன்னு தேவை, உங்கள்கிட்ட அதானே இல்லை. அப்போ யூஎஸோட ட்ரேட் அதிகமாக்கிறதுக்கு, சர்ப்ளஸ் ஆகிறதுக்கு, அட்லீஸ்ட் பேலன்ஸ்க்கு மேலே அதிகமாக போகிறதுக்கு இந்த ஆயில் கேஸ் வாங்கிக்கோங்க, டெக்னாலஜி வாங்கிக்கோங்க, மிலிட்டரி பொருள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு என்ன ஆகும், ட்ரேட் பேலன்ஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ், யூஎஸ்க்கு ட்ரேட் டெபிசிட். அதாவது யூஎஸ் இஸ் செல்லிங் வெரி லெஸ் குட்ஸ், கம்மியான பொருள் தான் இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ணுது. அப்போ அதிகமாக்கலாம். ஸோ அவர் மெயின் எய்ம் இஸ் டு பூஸ்ட் தி ட்ரேட் வித் இந்தியா வித் மெயின் ஃபோக்கஸ் ஆயில் அண்ட் கேஸ். இது யாருக்கு ப்ராஃபிட், யூஎஸ்ஏக்கும் ப்ராஃபிட், இந்தியாவுக்கு ப்ராஃபிட் தான், ஓரளவுக்கு ப்ராஃபிட் தான். நமக்கு ஆயில் தேவைப்படுது இல்லை. பட் இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க, ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, யூஎஸ்ஏ இருந்து வாங்குற அந்த ஆயில் இருக்குல்ல, தட் இஸ் நாட் சீப்னு பார்த்தோம். ஏஷியாலேருந்து வாங்குற ஆயிலை விட இந்த ஆயில் விலை அதிகம்னு ஒரு ஆர்டிகல் போட்டுருந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ யூஎஸோட ட்ரேட் ஆக போகுது, அதிகமாக போகுது வித் இந்தியா. ஆனால் இந்தியா என்ன பண்ண போகுது, ஃபியூச்சரில் நிறைய பொருள் அனுப்புது. இப்போ ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது 2 கண்ட்ரி டோட்டலாக எவ்வளோ வேல்யூக்கு பிஸ்னஸ் பண்ணிக்க போகுது. நீங்கள் 2030 வந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங், யூஎஸ்ல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் 2 பேர் மாறி எக்ஸ்போர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுல டோட்டல் வேல்யூ வந்து $500 billion. பண்ணி புரிச்சா, 2 கண்ட்ரி நடுவில் மட்டும் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்னா அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும், அவ்வளோ எக்கனாமி ஆகும், பூஸ்ட் ஆகும். இந்த மெயின் பாயிண்ட். சரி, ஆக்சுவலாக எப்போதுமே அமெரிக்கா ஒரு ட்ரேட் பண்ணுறதுனா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இந்தியா டிபெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் எனர்ஜி, அதாவது பெட்ரோல், ஆயில் டிபெண்ட்ஸ் ஆன் ரஷ்யா தானே, அப்புறம் ஏஷியா தானே. அந்த டிபெண்டன்சியை யூஎஸ் பக்கம் கொண்டு போகலாம். நம்மளை நம்பி தான் ஆயிலும் கேஸும் இந்தியா நம்பி இருக்கணும். அந்த பாயிண்ட் இருக்கலாம். இப்போ கேஸே வச்சுக்கலாமே. இந்தியா இம்போர்ட் பண்ணுற கேஸ்ல, டோட்டல் கேஸ்ல 20% கேஸ் அனுப்புறது யாருன்னா யூஎஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு கால்வாசி யூஎஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக்குறாங்க. இப்போ அர்த்தம் வேற பொருள் அதிகமாக்கலாம் தானே, விவசாய பொருள் அதிகமாக்கலாம், இல்லை ஜுவல்லரிஸ் அதிகமாக்கலாம். எது மெயின் கோர் டிமாண்டோ அதை இன்னும் 20 25 அது அதிகமாக கேட்டிருக்காங்க. இது நான் வச்சுக்கேன். பட் இந்தியா என்ன சொல்லும், ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு எனர்ஜி டிமாண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஆயில் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ்னாலே நீங்கள் எழுத வேண்டிய ஃபேக்ட் 2030 $500 billion லெவலுக்கு 2 பேரும் பிசினஸ் பண்ண போறோம்னா இந்தியா யூஎஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் 2030 வரைக்கும் 2 கவர்மெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக தான் இருக்கும். ட்ரேட் அதிகமாக்கணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டோமேட்டிக் அதிகமாக தான் இருக்கணும். லிங்க் பண்ண முடியுதா? இப்போ ட்ரம்ப் ஒரு பாலிசி சொல்றாரு காசா பத்தி. இந்தியாவால் டேரக்டா தப்பு, அவர் சொன்னது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு டேரக்டா சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ட்ரேட் வால்யூமை குறைக்கலாம். கரெக்டா? அப்போ கான்ஃபிடென்ட்டா $500 billion ட்ரேட் பண்ண போறோம், அதிகமாக்க போறோம்னு சொன்னாங்களா, எல்லா டிப்ளமேட்டிக் வாய்ஸும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போக வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து யார் கேட்பா, மோடி கேட்பாரு. நீங்க இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஃபென்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. உங்களோட முக்கியமான ஏர்கிராஃப்ட் எது, ஃபைட்டர் ஜெட் F-35 அதை கொடுங்க. ஏன்னா ஒரு ஜெட்டு வாங்கினாலே காசு சம்பாதிக்கும், நீங்க எக்ஸ்போர்ட் ஆகும், அதிகமாகும். ஆயில் மட்டும் பத்தாது, ஃபைட்டர் ஜெட்டு கொடுங்க. அப்போ இந்த பிசினஸ்ல யார் அதிகமாக செல் பண்ண போறா,
யூஎஸ் இஸ் கோயிங் டு செல் மோர் ஏர்கிராஃப்ட் டு இந்தியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்தியா வாங்குதா யூஎஸ்ஏ கிட்ட இருந்து, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நல்ல பொருளை வாங்குச்சு, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இதை வாங்கியாச்சு. சி சூப்பர் ஹெர்க்யூல்ஸ், ஸ்பெல்லிங் இங்கே போட்டிருக்குல்ல, சி ஹெர்க்யூல்ஸ், இது ஆல்ரெடி வாங்கியாச்சு. அடுத்து C17 குளோப் மாஸ்டர், இமேஜ் தெரியுதுல, C17 குளோப் மாஸ்டர். அடுத்து கீழே போட்டிருக்குல்ல P8I போசிடான், இது வாங்கியாச்சு. அடுத்து ஹெலிகாப்டர் சினூக் ஹெலிகாப்டர், இது வாங்கியாச்சு. அடுத்து மிலிட்டரி எல்லாமே மிலிட்டரி தேவைப்பட்டதான். ஹவுட்சர் சொல்லுவாங்களா, ஹவுட்சர் M777 ஹவுட்சர், இவ்வளோ விஷயத்தில் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஹவுட்சர் பார்த்தாலே தெரியுதுல எதுக்குன்னு, ரொம்ப லாங் டார்கெட்டை இங்கேருந்து போடுவாங்களே, புல்லட் வச்சு போடுவாங்களே, ஸோ லாங் டார்கெட் அது உங்களுக்கு தெரியும். அண்ட் சினுக்கு உங்களுக்கு தெரியும், சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது, சப்ளை பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர் தேவை, ஸோ அதுக்கு இது. அண்ட் போஸ்டான உங்களுக்கு தெரியும், இமேஜ் பார்த்துருப்பீங்க பட் மறந்துருக்கலாம். மோஸ்ட்லி வந்து அந்த மெரிடைம் சொல்லுவாங்களே, கடலில் பேட்ரோலிங் பண்ணுவாங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே போட்டுக்கு பாருங்க, நேவின்னு போட்டுருக்கு பாருங்க, ஸோ நேவிக்கு. பட் இந்த கடல் அதை இங்கே போட்டு பாருங்க, கடலில் பேட்ரோல் பண்ணுறது தான் இது. ஓகேவா, ஸோ போசிடான். அண்ட் குளோப் மாஸ்டர் தெரியுதா, இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை, இதோட மெயின் பர்பஸ் என்ன இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். மிலிட்டரிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னா எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் இறப்பாங்க. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ், மொத்தமாகவே இந்தியா கிட்டே ஒரு 10-15 தாங்க இருக்கலாம், அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். அதுவே அவ்வளோ காஸ்ட்லி. அண்ட் கடைசியாக சூப்பர் ஹெர்க்யூல்ஸ், சேம் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ். அண்ட் இப்போ வாங்கியிருக்கிறது ஃபைட்டர் F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர், ஷார்ப்பாக இருக்கல ஃப்ரண்ட்ல. இந்த மாதிரி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் நம்ம கிட்ட. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் நம்ம நிறைய பேர் வாங்குறோம், ஃப்ரான்ஸ்ட்டு வாங்குறோம், ரஷ்யா கிட்ட வாங்குறோம். ஸோ இவ்வளோ விஷயங்களே லாஸ்ட் 10 இயர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்டேட்டை பார்த்தாச்சு. அண்ட் யோசிங்களேன், இவ்வளோ பொருள் வாங்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்களே, டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் பேரும் முக்கியம். பட் இப்போ தேவையில்லை, இதே லாங்காக போகுது. ஃபியூச்சர் ஆர்டிகலில் ஆட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு புரியுதுல, இந்தியா யூஎஸோட காம்பாக்ட் இனிஷியேட்டிவ்ல இப்போ பார்த்தது மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்போட அப்டேட். கரெக்டாக அந்த காமர்ஸ் பார்த்தாச்சு, 500 பில்லியன். அடுத்து என்ன பார்க்கணும், டெக்னாலஜி பார்க்கணும். இப்போலாம் எல்லா டெக்னாலஜி என்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் வச்சுக்கலாம், மினரல்ஸ் தேவை. அப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லலாம், அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு தேவைப்படுற மினரல்ஸ். இப்போ அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சில பேர் டவுட் வந்துருக்கலாம், இவ்வளோ ஏர்கிராஃப்ட் நம்ம வாங்கிட்டே இருக்கோம்னா வாட் அபவுட் மேக் இன் இந்தியா? கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஆர்டிகல் சென்டர்வில் தருவாங்க, படிக்கலாம். அதாவது இந்தியாவுக்கு ஒரு எய்ம் இருக்குல்ல, டிஃபென்ஸில் நாம பொருளை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து யூஎஸ் ஹெல்ப் கேட்கலையா, எங்கள் நாட்டில் வந்து பொருளை உற்பத்தி பண்ணுங்க கேட்கலையா? நிறைய இருக்கு, நாம ப்ரொடியூஸ் பண்ண போகிறது தான். நீ போட்டுக்கல ஜாவ்லின் ஆன்டி டேங்க் மிசைல், இது அமெரிக்காவோட. அமெரிக்காவோட இந்த மிசைலை உருவாக்குறது இருக்குல்ல, இதை இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். கோ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்களா, கோ ப்ரொடக்ஷன். அப்போ மேக் இன் இந்தியா லிங்க் பண்ண முடியுதா? நான் வாங்குறது எவ்வளோ பெருசு, செய்கிறது பாருங்க. ஓகேவா, அடுத்து ஸ்ட்ரைக்கர், ஆல்ரெடி பார்த்தது. ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கலா. ஸோ பேப்பரில் வந்து ரெண்டுங்க, இது ரெண்டும் இந்தியா யூஎஸும் கோஆபரேஷனோட இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ மேக் இன் இந்தியா நடக்கும், பட் ஃபுல் பாயிண்ட் தரல, தனி ஆர்டிகல் வரும் பார்க்கலாம். நல்லா பார்த்தாச்சு. ட்ரேடை பூஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, டிஃபென்ஸ் அப்டேட். ஓகே, காம்பேக்டா. லாஸ்ட்டாக இருக்கிறது டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? ஃபியூச்சருக்கு தேவையான டெக்னாலஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்ன போகுது, அதிகமாக போகுது. யோசிக்க முடியுதா? சிம்பிளாக சொல்லியிருக்கலாம், we are going to increase the ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி ரிலேஷன்ஷிப் வித் இந்தியான்னு சொல்லலாம். பட் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இருக்கார், பிடன் இருந்தார். ஸோ பிடன் போயிட்டு அடுத்த ஆள் இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், நான் வேற ஒரு ஆள் புதுசாக எல்லாத்தையும் மாற்றிருக்கேன், டிஃப்ரெண்டாக மாற்றிருக்கேன்னு சொல்லணும். கரெக்டாக எல்லா வார்த்தையும் மாற்றுவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கிரிட்டிக்கல் மினரல், கிரிட்டிக்கல் டெக்னாலஜி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு பேர் வந்து ICET. சேம் தான், டெக்னாலஜி தான். எமர்ஜிங் டெக்னாலஜி, கிரிட்டிக்கலி எமர்ஜிங் டெக்னாலஜி, அதுக்கான ஒரு ஃபோரம் இனிஷியேட்டிவ். அதே டெக்னாலஜி தான், எமர்ஜிங் டெக்னாலஜி மாற்றிட்டு ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி. அண்ட் போன கவர்மெண்ட் கிடையாது, இன்னும் சூப்பரான கவர்மெண்ட் அது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ். இதுதான் ட்ரஸ்ட். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ட்ரஸ்ட்னு வார்த்தை பார்க்குறீங்களோ, இட் இஸ் ரிலேட்டட் வித் டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ், இட் இஸ் ரிலேட்டட் வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு கண்ட்ரியும் we are going to transform the relationship in using the technology, strategy technology. நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணுறதுல வேறு லெவலில். ஸோ ட்ரஸ்ட். ஸோ ICTக்கு அப்புறம் ட்ரஸ்ட் வந்துருச்சு, அவ்வளோ தான். ஸோ காம்பாக்ட்னா எல்லாமே வந்துருச்சு. இந்த காம்பாக்டில் ஒன்று அது ட்ரஸ்ட். இதுக்கு டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படி சொல்லாமா, ட்ரஸ்ட் இஸ் தி ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் காம்பாக்ட் சொல்லாமா? அது மாற்றி கேட்பாங்க. அடுத்து யோசிங்களேன், கண்டிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக டெக்னாலஜியில் AI முக்கியம் இல்லை, AI பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து டெக்னாலஜியில் நியூக்ளியர் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தோம்ல, இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அது எல்லா எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது அமெரிக்காலேருந்து யூஎஸ்க்கு. பட் நமக்கு என்ன சேலஞ்ச்னா, இது ஒரு ப்ராட் ஹெட்டிங். ஓகேவா, பட் லாஸ்ட் ஒரு 5 to 10 years 15 இயர்ஸில் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குமா? அந்த பேருக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்கு பேர் என்ன? 1, 2, 3 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. என்ன ரீசன்? நம்ம சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டியில் என்ன பண்ணல, டைல்யூட் பண்ணல, இப்போ மாற்றிருக்கோம்ல, இப்போ அகைன் வந்துருச்சு. ஸோ 1, 2, 3 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் ஃபாஸ்டர். என்ன ரீசன்? இந்தியா தன்னோட சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டிலாவே மாற்றிடுச்சு. மாற்றுறதுனால இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிக்கு அதில் இந்தியா ஃபுல் மெம்பர் ஆகிறதுக்கு யூஎஸ் என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு எல்லா கண்ட்ரி என்ன பண்ண முடியும், நியூக்ளியர் கெப்பாசிட்டியை இம்போர்ட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ சைனாவும் ரஷ்யாவோட டெவலப் ஆகலாம். தட் இஸ் தி பாயிண்ட். ஸோ மோஸ்ட் கோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இதாங்க. இதை தவிர்த்து பார்க்கணும்னா, சென்சிட்டிவாக பார்க்கணும்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டர் டென்ஷன் இருக்கு. இந்தியா அக்செப்ட் பண்ணிச்சுன்னா யூஎஸ் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணுறோம் சரி பண்ணுறதுக்கு. இந்தியா அக்செப்ட் பண்ணுமா? வாய்ப்பே இல்லை. இது நம்ம கண்ட்ரி சம்மந்தப்பட்டது, நெய்பர்ஹுட் சம்மந்தப்பட்டது, சாவரன்ட்டி. இன்னொரு தேர்ட் கண்ட்ரி தேவையில்லை, அதான் யோசிக்கும். அடுத்து இந்தியாவில் தேடுற ஒரு தீவிரவாதி யூஎஸ்ல இருக்காரு, அவர் இந்தியாவுக்கு வர வைக்கணும், ஜெயிலில் போடணும். எல்லாம் டாப் நியூஸில் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். அடுத்து எப்பொழுதுமே USA
இஸ்ரேலுக்காக பேசும். இப்போ இந்தியாவில இருந்து ஒரு பொருள் ஏஷியாவில் இஸ்ரேல இருந்து அப்படியே கிரீஸுக்கு போயிட்டு யூரோப்புக்கு போகிற ஒரு ட்ரேட் ரூட் இருக்குல்ல, இந்தியா மிடில் ஈஸ்ட்டு யூரோப்பு எக்கனாமிக் காரிடார். இது அகைன் பேசியிருக்கிற ட்ரம்ப். ஆக்சுவலாக இந்த ஐஎம்ஏசி இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு லாங் ரூட் மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டா? சைனா பண்ணிடுச்சு. சைனாவோட லாங் ரூட் இருக்குல்ல, ஏஷியாவில் இருந்து யூரோப்புக்கு, அது பிடிச்ச கண்ட்ரிஸ் கூட லிங்க் பண்ணி போயிடுச்சு. அதான் சில்க் ரூட்டு. அப்போ சில்க் ரூட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சைனா ஒரு கண்ட்ரி பிடிச்சி யூரோப் போகுதுன்னா, இந்தியா இன்னொரு கண்ட்ரி பிடிச்சி இஸ்ரேல் பிடிச்சி யூரோப் போகுது. ஸோ சேலஞ்சிங் தான் இது ஒன்று. ஸோ சைனாவை சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படி பேசணும்னா இதை பேசலாம். இது ஒன்று ட்ரேடில். பட் யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, ட்ரேட் மட்டும் விஷயம் கிடையாது, சைனா டிஃபென்ஸ் சேலஞ்ச் பண்ணணும். அப்போ இந்தியா சைனாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பசிபிக் ஓஷன் இருக்குது. சைனா அடிக்கடி என்ன பண்ணும்? அந்த பசிபிக் ஓஷன் யூஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல சைனா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறதுக்கு இங்கே ஒரு குரூப் உருவாக்கலாம். ஸோ டிஃபென்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? குவாட் இருக்குல்ல, இந்தியா, ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் ஜப்பான், யூஎஸ். இது நடுவில் யார் இருக்கா? சைனா போயிட்டு வரும். இப்போ சுற்றி வளைச்ச மாதிரி. இப்போ கண்டிப்பாக யாருக்கு பிடிக்காது? சைனாக்கு பிடிக்காது. ஸோ நம்ம எப்போல்லாம் சைனாவை சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறோமோ, எக்கனாமிக்கலாக சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறோமோ, அப்போ ட்ரேட் ரூட் என்ன பண்ணும்? அதிகமாக்கும். அதுக்கு ஒன்று தான் இப்போ உருவாக்க போகிற ஐஎம்இசி. ஆக்சுவலி இது மட்டும் கிடையாது, இன்னொன்று பார்த்தோம்ல, I2 U2 அப்படி பார்த்தது தான். I ஃபார் இந்தியா, இஸ்ரேல் 2 I, U2 2, ஒன்று USA, இன்னொன்று UAE. அப்போ இந்தியாவிலேருந்து, யூஏஇலேருந்து, இஸ்ரேலேருந்து யூஎஸ்க்கு போகிற ஒரு ட்ரேட் ரூட். ஸோ ஐஎம்இசியும் எக்கனாமி, இது எக்கனாமிக்கலாக சேலஞ்ச் பண்ணுறது. டிஃபென்ஸை சேலஞ்ச் பண்ணுறது 2. ஒன்று குவாட், அந்த பசிபிக் ஓஷன் கண்ட்ரோல் பண்ணுறோம், அவன் உள்ளே வந்தால் செக் பண்ணுறது. நல்லா யோசிங்களேன், நான் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறேன், அது மட்டுமே சேலஞ்ச் கிடையாது. நாங்கள் ஒரு 4 கண்ட்ரி சேர்ந்து அட்வான்ஸ்டு பொருளாக உற்பத்தி பண்ணுறோம். அந்த பொருள் எதுக்குன்னா ஃபியூச்சரில் சைனா டார்கெட் பண்ணுறது தான். அப்படி நாங்களே யோசிக்கலாம்ல. இண்டஸ்ட்ரி அலையன்ஸ் வச்சுக்க போகிறாங்க. இந்தியாவும் யூஎஸ்ஏ ஒன்றா சேர்ந்து முக்கியமான டிஃபென்ஸ் டெக்னாலஜி, மிலிட்டரி டெக்னாலஜி, அட்வான்ஸ் ட்ரோனு, ஏஐ பவர் சிஸ்டம், அண்டர் வாட்டர், இது சம்மந்த டெக்னாலஜி இருக்குல்ல, இதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி கோஆபரேஷன் பண்ண போகிறோம். மீனிங் புரியுதா? யூஎஸ்ஏ இந்தியா முக்கியமாக எல்லா கம்பெனிஸும் ஒன்றா சேர்ந்து இண்டஸ்ட்ரி லெவலில் அந்த போல மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ASIA இண்டஸ்ட்ரி அலையன்ஸ், ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ். மீனிங் புரிஞ்சா? ட்ரோன் அதுவாக போயிட்டு வரும். ஏஐ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு ஒரு பேர் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் இண்டஸ்ட்ரி அலையன்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கோம். இப்போ இந்தியா யூஎஸ் என்ன பண்ணுது? உருவாக்க போகுது. ஃபியூச்சரில் இஸ்ரேல் ஜாயின் பண்ணலாம், குரூப் உருவாக்கலாம். இதெல்லாம் யாருக்கு எதிரானது? சைனாக்கு எதிரானது சொல்ல முடியும். ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு மாடர்னைஸ் இட்ஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அகேன்ஸ்ட் சைனா. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட். இந்தியா இல்லாமல் யூஎஸ்ஏ நிறைய குரூப்பில் இருக்குது, நிறைய டெவலப் கண்ட்ரி குரூப்பில் இருக்குது. இவங்க எல்லாரும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரி சார்பா, ஏஷியா சார்பா, சைனா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, பிரிக்ஸ் இருக்குல்ல, இந்த பிரிக்ஸ் குரூப் வந்து ஒன் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸோட குரூப். அது நமக்கு தெரியும், பார்த்துருப்போம். இந்த பிரிக்ஸ் குரூப்பை யூஎஸ்ஏ வான் பண்ணியிருக்காரு. அந்த அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவில் இருக்குது, இருந்தாலும் வான் பண்ணியிருக்கு யூஎஸ்ஏ. என்ன ரீசன்? இவங்க சும்மா இல்லை. அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க? ஈரான், UAE, எகிப்து, இந்தோனேஷியா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க குரூப்ஸ். பிரிக்ஸ் குரூப் பெருசாகுது. இதோட அல்டிமேட் எய்ம் என்ன? ட்ரேட் அதிகமாக்கணும். எந்த கரன்சியில்? லோக்கல் கரன்சி. நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், ஏன் டாலர்ஸை பயன்படுத்தணும்? இதை பற்றி ட்ரம்ப் கேட்கணும் சொன்னார் ட்ரம்ப். பிரிக்ஸ்ன்றது டெட், ஆல்ரெடி இறந்து போன ஒரு குரூப் அது. பட் இந்த குரூப் எப்போல்லாம் வந்து யூஎஸோட டாலர் எக்கனாமியை மோதுதோ, ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுவேன்? இந்த பிரிக்ஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கோ இந்த எல்லா கண்ட்ரிஸ்க்கும் என் நாட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் பொருள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டேரிஃப் கிடையாது. உங்கள் பொருள் 100 ரூபானா 200 ரூபாய், 100% டேரிஃப். எந்த கண்ட்ரீஸ்லாம் ஒன்றா சேர்ந்து யூஎஸோட டாலரை வந்து டிமாண்டை குறைக்கிறீங்களோ, லாஜிக் புரிஞ்சா? உலகத்தில் நடக்கிற எல்லா கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணுறது டாலர் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் டாலர் டிமாண்ட் அதிகமாக இருக்குமா? இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்லாம் ஒன்றா சேர்ந்து டாலர் வேணாம், ருபீஸ் வாங்கிக்கலாம், இல்லை லோக்கல் கரன்சி வாங்கிக்கலாம், லோக்கல் கரன்சி டிமாண்ட் அதிகமாகும், டாலர் டிமாண்ட் குறைஞ்சிடும். ஸோ இப்போ எந்த குரூப் வந்து டாலர் டிமாண்டை குறைக்குதோ அந்த எல்லா குரூப்புக்கும் சேர்த்து டேரிஃபை 100% அதிகமாக விட்டுருது. இது யூஎஸோட வார்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட்லாம் முடிச்சாச்சு. இதை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுற ஆர்டிகல்ஸ் வரும், அதை பார்க்கலாம். அண்ட் இப்போ என்ன பேசணுமோ ஸ்டோரி மாதிரி இருக்கும். பட் ஹேண்ட் அவுட் தரேன், ஹேண்ட் அவுட்டில் எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும், அது ரிவிஷன் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் பேசின விஷயத்தை சம்மரைஸ் பண்ணால் 3 வார்த்தை தான். காம்பேக்டா. டெக்னாலஜி என்ன பார்த்தோம்? ASIA. ட்ரஸ்ட் பார்த்தோமா? TRUST. இது வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட அடுத்த லெவல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ட்ரஸ்ட்ன்றது என்னது? கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ். காமர்ஸ் பார்த்தாச்சு, 500 பில்லியன் ட்ரேட். மிலிட்டரி பார்ட்னர்ஷிப் பார்த்தோம்ல, ஏர்கிராஃப்ட்லாம் பார்த்தோம்ல. இதை தவிர்த்து பார்த்தா IMEC அப்டேட் பண்ணோம், IT பற்றி பேசணும், குவாட் லைட்டாக பேசணும். கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறது.